தாலி கட்டி வந்தவளை தலைக்கு மேலே தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான ஆமாக்கா, ட்ரெஸ் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குமா. இடுப்பு கிட்ட மட்டும் கொஞ்சம் லூசா இருக்கு. நான் பின் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன் நீ எப்போதும் போற சட்டை தானே கொடுத்த? லூசாவா இருக்கு? ரொம்ப இல்லம்மா, லைட்டா லூசா இருந்தது. பின் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்ல. சட்டை லூஸ் ஆகுதுன்னா இழைச்சிட்ட போல. ஒரு வாரத்திலேயே ஹாஸ்டலுக்கு போய் இழைச்சிட்டு வருவேன். அம்மா, நான் முன்னாடி போட்டிருந்த அளவு பிளவுஸே லைட்டா லூஸா தான் இருந்தது. அதுக்கே நான் டைட் பண்ண சொன்னேன், நீங்க வைக்கல. உடனே இழைச்சிட்டேன்றீங்களே. இருந்தாலும் தான் மூஞ்சி எல்லாம் வத்தி போய் இருக்கிறது தெரியத்தானே செய்யுது. சரி வா, இந்த பலகாரத்தை எடுத்து 2 சாப்பிட உட்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெடி வெடிச்சு ஸ்டேட்டஸ் போட்டாலுங்க. நான் வெடி வெடிச்சிட்டு வந்து சாப்பிட்றேம்மா. 2 திண்டுட்டு போய் வெடி போடுமாக்கா. தீபாவளி அன்னைக்கு வயிறு திம்முன்னு இருக்க வேணாமா? எல்லா பிள்ளைகளும் அடுத்த வீட்டில் ஒரு பலகாரம் கொடுத்தா கூட ஆத்தாடி எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வரணும். அந்த அளவுக்கு வீட்டில் சாப்பிட வேணாமா தீபாவளிக்கு? எடுத்து சாப்பிடு உட்காரு. ஒரே ஒரு வெடி வெடிக்கிற மாதிரி போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றேம்மா. ப்ளீஸ்மா. சொன்னா கேட்கவா போறியே? சேட்டச்சுன்னு அதுல தானே குறியா இருக்கிய. சரி போய் போடு போ. அம்மா, அத்தா வந்துருச்சு. ராதகி, என்னடி ஏன் கத்திக்கிட்டே வர? இன்னமா ட்ரெஸ் எடுத்திருக்க? அங்கங்க லூசா கொடன்னு இருக்கு. அசிங்கமா இருக்குமா அந்த ட்ரெஸ்? அப்படியே ஒண்ணு அசிங்கமாலாம் இல்ல, நல்லாத்தான் இருக்கு. ஆமா, நல்லாவே இல்ல. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் எப்படிமா இன்னைக்கு ஃபுல் டே இருக்க முடியும்? ஏமா இப்படி பண்ற? நல்லா தானே இருக்கு, ஏன் ஓவரா பண்ற? நீ வாய மூடு. உனக்கு மட்டும் அழகா எடுத்து தச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கும் இந்த மாதிரி தாவணி எடுத்துருக்கலாம்ல. ஆமா, அக்காலும் தாவணி போட்டு தங்கச்சியும் தாவணி போடு. அப்பதானே ஒண்ணுக்கு பெருசு பெருசா தெரிய முடியும். ஏன்டி இப்படி போட்டு படுத்துறிய? அவளுக்கு கல்யாணம் முடிச்சு போகையிலே உனக்கு தாவணி போட சட்டை கிடைக்கும். அது வரைக்கும் சுடிதாரி தானே போட்டுக்கிறேன். நான் தாவணி போடுறதுக்கு அவ கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் பாரு. ஏமா இப்படி பண்ற? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வருஷம் தீபாவளிக்கு தாவணி தான் எடுத்தாங்க. எனக்கும் தாவணியே எடுத்துருக்கலாம்ல. என் தாவணி ஒன்னு எடுத்து போட்டுக்கிறியா? உன் தாவணி ஒண்ணு எனக்கு வேணாம். நான் தீபாவளி அன்னைக்கு பழசு போடணுமா? பாவாடை சட்டை தாண்டி பழசு. தாவணி ஒண்ணு புதுசா இருக்கு, அதை போட்டுக்கோ. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இது கோடி துணி தானே, இதை போட்டுக்கிறதுக்கு அவளுக்கு என்ன செய்யுது? ஆமா, அப்படியே நல்லா இருக்கு பாருங்க. இதை எப்படிமா நான் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்பேன்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழகழகா ட்ரெஸ் போட்டு ஸ்டேட்டஸ் வைப்பாளுங்க. நான் மட்டும் இப்படி அசிங்கமான ட்ரெஸ் போட்டுக்கணும். உன் பிறண்டைகளுக்கு நல்லபடியா போட்டோ எடுத்து அனுப்பிவிடு. அதுல ஒருத்தி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு என் பேரை மாத்திக்கிறேம்மா. எம்புட்டு பார்த்து இருக்கிறதுலே உனக்கு தரடி கூட விலை போட்டு எடுத்தது. அப்படியே கூட விலை. ரோட்டு கடையில வாங்கி தீபாவளியை முடிச்சிட்டு இப்பதான் கூட விலையா. ஏன் ரோட்டு கடையில் வாங்கி துணி போடுறவங்களுக்குலாம் தீபாவளி போறது இல்லையா? என்ன ரோட்டு கடைன்னு அந்த துணி ஒன்று 1500 ரூபா. ரோட்டு கடையும் அதாத்தான் இருக்கு, எல்லாம் அதாத்தான் இருக்கு. நான் இங்கே ரோட்டு கடையிட்டு போய் எடுத்தேன். வண்டி கரண்ட் தானே எடுத்தேன். ஆமா, வண்டிக்காரவங்க மட்டும் ரோட்டு கடை தான், வேற என்னவா? அங்க என்ன கடையா இருக்கு? துணி நல்லா இருக்கா, உனக்கு நல்லா இருக்காங்கிறத மட்டும் பாரு. அது எந்த கடையில் எடுத்தா உனக்கு என்ன? 100 200 எடுத்துட்டு வந்திருக்கு. அதுவும் 1000 1500 போட்டு தானே எடுத்துட்டு வந்திருக்கு. இதை காட்டி என்னடி வேணும் உனக்கு துணிக்கு? புள்ளையும் முகரையும் பாரு. எதை எடுத்து கொடு, எதை செஞ்சாலும் திருப்தி கிடையாது. நல்ல புள்ள வந்து சேர்ந்துருக்கு. இந்த அக்காவுக்கு தான் லூசா இருக்கு, அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குதுன்னா ஊக்கு வச்சு குத்திட்டு அசைஸ் பண்ணி போட்டிருக்க. அது மாதிரி பொழுதோட இதேவா லாத்தி தெரிய போற செத்தோட போட்டுட்டு கலட்டி போடுறதுக்கு எதுக்கு இம்பிடுபாடு? என்னம்மா நாலுங்கிழமையும் சத்தம் வீதி வரைக்கும் கேக்குதா? என்னம்மா சத்தம் கேட்கல? என்ன தானே இந்த வீட்டுல அதிசயம். கேட்டா என்ன அதிசயம் இருக்கு? எல்லாம் உங்க சின்ன மகதான், வேற யாரு? என்ன பிங்கு, என்னடா ஆச்சு? பாருங்கப்பா, ட்ரெஸ் எனக்கு நல்லாவே இல்லை. அவ ட்ரெஸ் மட்டும் சூப்பரா எடுத்துட்டு எனக்கு மட்டும் அசிங்கமா எடுத்திருக்காங்கப்பா. ட்ரெஸ் லூஸா இருக்குப்பா. என்ன நிக்கலி இப்படி எடுத்திருக்க? புள்ளைக்கு ஏத்தது மாதிரி எடுத்து கொடுக்க வேணா? நான் எப்படி எடுத்து கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் எல்லாத்துலயும் உங்க மக ஒரு குறை கண்டுபிடிக்கத்தான் போறேன். அந்த போட்டுக்கிற துணிக்கு என்ன குறைச்ச? இதை காட்டி என்னன்னு பிடிச்சாப்புல போடுறது? பொம்பளை பிள்ளை செத்த நாள் உடம்புக்கு இதை லூசா போட்டதானே நல்லா இருக்கேன். என்ன புடிச்சுக்கிட்டுன்ட்டு அதுவும் சொல்லுதுன்னு நீங்களே நினைக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பிட்டா டைட்டாவா போடுவாங்க? சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க. நாளைக்கு அப்பா டெய்லர்கிட்ட கொண்டு போய் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுறேன், சரியா? சரி. பத்தியா, என் புள்ள சொன்ன உடனே சரின்னு சொல்லிடுச்சு. புள்ளைகளுக்கு கேட்கறது மாதிரி பக்குவமா பொறுமையா பதில் சொல்லணும். இப்படி காவுன்னு கத்துனா அப்புறம் அதுவும் சேர்ந்துக்கிட்டு கத்தத்தான் செய்யும். ஆமாப்பா, எனக்கு கத்துற தவிர வேற என்ன தெரியும்? செத்த இடத்துல எண்ணெயை போட்டு அந்த உளுக்கு எடுத்தா. அப்பக்காரு வந்து ஒரு வார்த்தை சொல்லவும் சரின்ட்டு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டா. என் பேச்சுக்கு எங்க இந்த வீட்டுல மரியாதை இருக்கு? சரி விடு. ஆமா, அப்பத்தாவுக்கு கொண்டு பலாரம் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா என்ன? பண்ணி வந்து நிக்கிறாளுங்க. இனிமே தான் கொடுத்து விடணும். 2 பேரும் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறீங்களாமா? நேரம் ஆயிடுச்சுல. அப்பா, நான் வெடி வெடிக்கணும்ப்பா. நானும் வெடி வெடிக்கணும். இவளுகளும் இன்னும் சாப்பிடாம தான் இருக்காளுங்க. நீங்க கொண்டு கொடுத்துட்டு வரீங்களா? நேற்று அந்த துணிக்கடை பிரச்சனையிலேருந்து வீட்டு பக்கம் போகிறதுக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கு நிக்கிலி. அதுக்கு தான் பிள்ளையில போக சொல்கிறேன். சரி, நானே போகிறேன்ப்பா.
2 பேரும் போய் கொடுத்துட்டு வாங்கம்மா. நிம்மி, நீங்கள் ஹாஸ்டல்ல இருந்து வந்தது அப்பத்தாவுக்கு தெரியாதுல்ல. பலகாரத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் 2 கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. 2 பேரும் சேர்ந்து போனால் அப்பத்தாக்கு சந்தோஷமா இருக்கும்ல. சரிப்பா போறேன். நான் கிடந்து கத்துனாத்தே அவளுக்கு உரைக்காது. மற்றபடி அப்பக்கார் என்ன சொன்னாலும் தான் மண்டே ஆட்டுவாளுகளே. 2 திண்டுட்டு போகட்டேன். நீங்களும் வந்து சாப்பிட வேண்டியதானே? ஏன் புது துணி போடலையா? ஆட்டு வேலையெல்லாம் இப்போ தானே நிக்கலி முடிஞ்சிச்சு. வேட்டையும் சட்டையும் கட்டிக்கிட்டு நம்ம எங்கே போகிறோம்? அப்புறம் மறுபடியும் மாட்டு பக்கம் தான் போய் சாணிதான் இல்லைன்னு கட்டுவோம். தொடர்ந்து ஆசிரத்துக்கு அப்புறமே கட்டிக்கிறேன். அப்பா வேஷ்டி கட்டுங்கப்பா. ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாம். ஆமா மாமா, எல்லாரும் நின்று வெடி வெடிக்கிற மாதிரி போட்டோ கிட்டலாம் எடுக்கலாம்ல. சத்த கட்டிட்டு வாங்க போங்க. சரி கட்டுறேன். நீங்கள் பலகாரத்தை சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போய் கட்டிட்டு வரேன். சரிப்பா. வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளி முடிஞ்சிருச்சு. இப்பதான் தீபாவளி கண்டென்ட் வரும்னு நினைக்கிறீங்களாக்க? என்ன செய்யறது, அங்கிட்டு வேலை இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சு கிடிச்சிட்டு வரையில தானே தீபாவளி போட முடியும். அம்மா உளுந்த வடை, கடலை வடை, சுவியன்னு நிறைய பலகாரம் சுட்டாங்க. உங்க வீட்டில் நீங்க என்ன சுட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என் ட்ரெஸ் எனக்கு பெருசா பிடிக்கல, ஆனா வீடியோக்கு நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, எல்லாரும் சொல்றது இருக்கட்டும். முதல்ல அவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லிடுவோம் வாங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பார்த்து கவனமா வையே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பத்தா நீ தைரியமா இரு. அவன் யாரு? என் பேரு நச்சே சிங்க குட்டி. நீ வச்சு போடுடா, ஆனா பொறுமையா போடணும். சிங்க குட்டியாச்சு, அப்புறம் என்ன பொறுமையா போட சொல்றீரு? எதுக்கு பக்கத்துல போறீரு? ஏண்டி அவன் சிங்க குட்டி தான் இருந்தாலும் என் பேரை நச்சே, ஒரு பதட்டம் இருக்காதா? அதுக்குத்தான் நானும் இங்கனையே சேர போட்டு உட்கார்ந்துருக்கேன். வாங்க நீங்களும் ஒரு சேர போட்டு உட்காருங்க. அது சரி. அரா பாத்துடா பதனா. இது எங்க வானத்துல போய் வெடிக்கிறதாக்கு? ஆமா அப்படித்தான் தெரியுது. இலை வானத்துல யாரா போய் வெடிக்க? ஆமா தத்தா, இது ஊசி வெடி. சொங்கின ஊசி மாதிரி மேல போய் வானத்துல போய் டொப்புன்னு வெடிக்கும். நான் வச்சோனே நீ வானத்துல போய் பாத்துரு. என்னது வானத்துல போய் பார்க்கவா? என்னடா சொல்ற? வானத்தை பார்க்கவா இல்ல வானத்துல போய் பார்க்கவா? நான் வச்சிட்டு வந்தோனே நீ வானத்தை பாரு. அவன் சரியாத்தான் சொல்றேன், நீங்க சரியா கேளுங்க. சரி வைடா பாப்போம் வை. ராக்கெட் வெடி பறக்குது, ராக்கெட் பறக்குது. இது என்னடா இங்க வந்து வெடிக்குது? தத்தா இன்னொரு வெடி எடுத்துட்டா. போதும் உங்க அப்பனை போய் கூட்டிட்டு வா, அவன் கூட சேர்ந்து போடலாம். இப்படி தனியா உட்காந்து போடக்கூடாது. உங்க அப்பத்தாளுக்கு எந்திரிச்சு ஓடியார முடியாதுல்ல. அதெல்லாம் நான் போட்டுப்பேன், நீ கூட அப்பதா. ஏலே போடா, உங்க அப்பனை போய் கூட்டிட்டு வா, அப்புறமே போட்டுக்கறலாம். ஏன் அவன் பாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கட்டும், நான் தான் இருக்கேன்ல. ஆமா நீ பெரிய பயில்வான்ல, ஓடி போய் என் பேரனை தூக்கிட்டு வந்து காப்பாத்திர போற. ஆளை பாரு, உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்க முடியாம சேர் போட்டு உட்கார்ந்துருக்காக. இவங்க ஓடுறாங்களாம் பாக்குறாங்களாம். என்ன செய்ய போறேன்? இப்படி உட்கார்ந்துக்கிட்டு கம்பி மத்தாப்ப சுத்திவேன். இதை பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேனா? உள்ளே வெடிக்கையிலாம் கவனமா இருக்கணும். அப்படியே கம்பி மத்தாப்ப கையில வச்சிருக்கு, பக்கத்துல தண்ணி வச்சிருக்கானா வாளியில. தண்ணியை வச்சுக்கிட்டு கம்பி மத்தாப்பு எரிய தண்ணிக்குள்ள போடணுமா இல்லையா? அவங்க அப்பா அத்தா எங்க ஆளக்கானா? ஆடுனா அடுப்பு வேலையா இருக்கா? அவன் அப்பையும் டீ வத்துக்கிட்டு இருக்கேன். அது சரி, புள்ளைய வெடிக்க விட்டுட்டு அவன் உட்காந்து டீ வத்துக்கிட்டு இருக்கானா? ஏலே போடா, போய் உங்க அப்பனை கூட்டிட்டு வா போ. சரி குப்பமா வாவேன், நம்ம 2 பேரும் ஒரு மத்தா போப்போம். இதுக்கிட்ட அவனை விரட்டி விட்டீராக்க? ஆண்டி அவன் இருந்தா 2 பேரும் சேர்ந்து மத்தா வைக்க கூடாதுன்னா இருக்கு. கிழவனுக்கு மீச நரைச்சாலும் ஆசை நரைக்காதுங்கிறது சரியா உள்ள இருக்கு. எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை மத்தாப்பு வைக்கிறதுக்கெல்லாம ஆசை நரைக்கினேன். வாழி ஆளுக்கு ஒரு மத்தாப்பு சுத்துவான். 4 கிழமையும் கூட மேல சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு வேட்டி எடுத்து கட்ட கூடாது. அடி கிளவி எத்தனை முறடி சொல்றது? அதெல்லாம் எடுத்துக்கட்டுன்னா நான் டவுசர் ஐயான்னு அடையாளம் தெரியாம போயிடாது. என்ன வேற யாரோன்னு மக்கள் பாத்திர மாட்டாங்க. ஆமா இல்லைனாலும் இந்த மண்டையும் கொண்டையும் தெரியாமத்தான் போதாக்க. அந்த கழுத்துல இருக்கிற துண்டைனாலும் எடுத்து வேட்டியா கட்டலாம்ல. இப்போ உனக்கு கழுத்துல இருக்கிற துண்டு பிரச்சனையா? என் கூட வெடிக்கிறது பிரச்சனையா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சாமி, சந்தோஷந்தேன். சுத்துங்க மத்தாப்ப சுத்துங்க. அப்படி வா வலிக்கு. மக்களுக்கெல்லாம் ஹாப்பி தீபாவளி சொல்லு. நீங்க தானே சொல்லுங்க, அப்பத்தான் நல்லா சொல்விய. வாழ்த்து சொல்றதுல என்னடி நல்லா சொல்றதுக்கு இருக்கு? சரி வா, 2 பேரும் சேர்ந்து தானே சொல்லுவோம். மனசே விடாது. வாடிங்கிறேன். 1 2 3. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரஞ்சிதம் வாங்குங்க. என்னம்மா பூஜை அலங்காரம்லாம் முடிஞ்சதா? அதெல்லாம் எல்லாம் ரெடியா இருக்குங்க. மருமக வந்து விளக்கு ஏத்தனா சாமியை கும்பிட வேண்டியதான். ரஞ்சிதம் நான் உன்னை கேட்டா நீ தப்பா நினைக்க மாட்டீலமா? என்னங்க கேட்கணும் சொல்லுங்க. நீ உண்மையாவே அம்சாவா மருமகளா ஏத்துக்கிட்டு தானே இம்பட்டும் பண்ற? நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க என்ன நம்பவே இல்லைல. அப்படி இல்லம்மா ரஞ்சிதா, ஜீவா முழுசா இன்னும் மனசு மாறாம தான் வீட்டுக்கு வந்திருக்கான். இனிமேலாவது அவன் மனசு மாறி நம்ம கூடவே இருக்கணும்னா உன் மனசை நீ மாத்திக்கணும்ல, அதுக்காக கேட்டேன்.
அம்சா சித்தி கூட சேர்ந்துக்கிட்டு நான் பண்ணின கொடுமைக்கெல்லாம் ஒரே காரணம் என் தம்பி மக கயல்வெளியை எப்படியாவது என் வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்துடணும். கொஞ்ச நாள் கழித்து ஜீவா மனசு மாதிரி அவ கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவான்னு நினச்சேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் அம்சாவை தவிர வேற யார்கிட்டையும் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்காதுன்னு இப்போ தானே எனக்கு புரிஞ்சிச்சு. அப்பேற்பட்ட மகாலட்சுமியை நான் எப்படிங்க தப்பாக நினச்சி அனுப்ப முடியும்? என் மனசு எப்போவோ மாறிடுச்சு. என் அம்சா தான் இந்த வீட்டு மருமகனை நான் முழு மனசோட ஏற்றுக்கிட்டு தாங்க கூப்பிட்ருக்கேன். தயவு செஞ்சு என்ன தப்பாக நினைக்காதீங்க. ஐயோ ரஞ்சிதா, நான் தப்பா நினைக்கல. திரும்பவும் நம்ம குடும்பத்துல ஒன்னால ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக முன்கூட்டியே கேட்டுக்கிட்டேன். மற்றபடி உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? என் பிள்ளைய விட என் புள்ள சந்தோஷத்தை விட வேற எதுவும் எனக்கு பெருசு இல்லைங்க. இது போதும் ரஞ்சிதா. அத்தை வாமா வாமா, நீ வந்து விளக்கேற்றணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து விளக்கேத்துமா. இல்ல பரவாயில்ல அம்சா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன் ஜீவா? ஏன்பா ஜீவா, முதன்னு மருமக வீட்டுக்கு வந்திருக்கா, அவ தான் ஏத்தணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவ வந்து ஏத்தட்டும், அதான முறை. இருக்கட்டும் பரவாயில்ல, எப்போதும் யார் ஏத்துவாங்களோ அவங்களே ஏத்தட்டும். முதன்னு அம்சா வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இன்னைக்கு அவதான்ப்பா விளக்கேத்தணும். ஜீவா பெஸ்டா தானடி வந்திருக்கோம், ஏன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற? ஜீவா இது நம்ம வீடுடா, ஏன் இப்படி பேசுற? இப்போ உனக்கு என்ன, நீ விளக்கேத்தணுமா? உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். என்னப்பா அம்சா, வந்து விளக்கேத்துமா. ஜீவா சரி போய் ஏத்து போ. ஓகே. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கோ. போய் எடுத்துட்டு வாங்க. ஐயோ அதை மறந்துட்டேன் பாரு, இந்த போறேம்மா. அம்சா இந்த புடவையில நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. புடவைலாம் நீனே கட்டிப்பியா? ஆ கட்டிப்பேன் அத்தை. ரொம்ப அழகா இருக்கு அம்சா, நல்ல நேர்த்தியா கட்டியிருக்க. தேங்க்ஸ் அத்தை. ஜிதா இந்தம்மா. நீங்களே உங்க கையால கொடுங்கங்க. நீ குடுமா. சரி அம்சா இந்தம்மா, உங்க 2 பேருக்கு இதுல ட்ரெஸ் வச்சிருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். முதன்னு புடவை கொடுக்குறேன், வேணான்னு சொல்லக்கூடாதுப்பா. ஜீவா, தலை தீபாவளிக்கு நீங்க வருவீங்கன்னு 2 பேருக்காகவும் பார்த்து ட்ரெஸ் எடுத்து வச்சோண்டா, இதை போய் போட்டுட்டு வா. அப்பா நாங்க போட்டிருக்கிறதும் புது ட்ரெஸ் தான்ப்பா, இது எதுக்கு மாத்த சொல்றீங்க? ஜீவா இது புது ட்ரெஸ் தானடி, அலமையிலமா ஆசையா 2 பேருக்கும் ஒரே கலர்ல எடுத்து கொடுத்தது, இதை எதுக்கு மாத்திக்கிட்டு? அதான் இதை கொஞ்ச நேரம் போட்டோம்ல ஜீவா, அதுக்கப்புறம் அவங்க ஆசைக்கு போட வேண்டாமா? அடிக்கடிலாம் என்னால மாத்திட்டு இருக்க முடியாது. இந்த ஷர்ட் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு, நான் இதுலயே இருந்துக்கிறேன். உனக்கு வேணும்னா நீ மாத்திக்கோ. இவ இந்த அம்மாவை மன்னிக்கவே மாட்டியாடா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த ட்ரெஸ் கம்ஃபர்ட்டா இருக்கு, விட்டுருங்களேன். உனக்காக தலை தீபாவளிக்கு எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸுடா, நீ போட்டுக்கலன்னா அம்மா மனசு கஷ்டப்படல ஜீவா. அத்தை நீங்க கொடுங்க அத்தை, நாங்க போட்டுக்கிறோம். அம்சா அதான் ஆல்ரெடி புது ட்ரெஸ் இருக்கே, அப்புறம் ஏன் வாங்கி வச்சு என்ன பண்ண போற? நீ சும்மா இரு ஜீவா. என்னவோ பண்ணு. அத்தை நீங்க கொடுங்க அத்தை, நான் வாங்கிக்கிறேன். அதுல சாரிக்கு மேட்சா வளையல் பொட்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேம்மா, எல்லாத்தையும் போட்டுக்கோ. சரிங்க அத்தை. சரி பிள்ளைங்க வந்து பசியோட இருப்பாங்க, வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். அம்சா ஜீவா வாங்கப்பா சாப்பிடலாம். அப்பா இருக்கட்டும்ப்பா, எனக்கு பசி இல்ல, நான் கொஞ்சம் வெளியில கிளம்பணும். என்ன ஜீவா, தீபாவளி அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு வெளியில கிளம்பணும்னு சொல்ற, சாப்பிடவாப்பா. அம்மா உனக்காக தானே ஆசையா பலகாரங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்கா. இல்லப்பா ஒரு முக்கியமான வேலையா வெளியில போகணும், ஃப்ரெண்டு ஒருத்தனை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் வேணா இன்னொரு நாள் வரட்டுமா? என்னடா யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுற, நம்ம வீட்டுக்கு தீபாவளிக்கு வந்துட்டு ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்ற, அதுவும் உனக்கு இது தலை தீபாவளிடா. இன்னைக்கு ஃபுல் டே நீ இங்கே இருக்கிறதா தானே வந்த, உடனே கிளம்புனா எப்படிப்பா? அதான் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? அதான் வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, அப்புறம் என்ன? உனக்காக தானடா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்றது இல்லையா? வா ஏன் இப்படி பண்ற, வந்துட்டு சாப்பிடாம எப்படி போறது? உனக்கு பசிக்குதுன்னா நீ சாப்பிட்டு வாடி, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. எனக்கு பசிக்கல அவ்வளோதான். நான் மட்டும் எப்படா சாப்பிட்றது, வந்து சாப்பிடு. வா ஜீவா வந்து சாப்பிடு, உன் கூட சேர்ந்து சாப்பிடணும் தான்டா நாங்களும் சாப்பிடாம இருக்கோம், வாப்பா. அவங்களும் சாப்பிடாம இருக்காங்க ஜீவா, வாடா. சரி வா. ரஞ்சிதா, என்னங்க? சாமி கும்பிட்ற இடத்துல ஜீவா முகம் கொடுக்காம பேசினதை நினைச்சு நீ வருத்தப்படுவேன்னு நினைச்சு வந்தேன். நீ என்னடானா இங்க சந்தோஷமா சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்க. யாருங்க பேசுனா? என் பிள்ளை தானே பேசுனா. சின்ன பிள்ளையில எத்தனையோ தடவை என் மூஞ்சியில எட்டி உதச்சிருக்கான், என்னைய அடிச்சிருக்கான், என்னென்னவோ பண்ணியிருக்கான். அதெல்லாம் நினைச்சு நான் சந்தோஷம் தானே பட்டேன். இன்னைக்கு நான் பண்ணின தப்புக்காக என் பிள்ளை என்கிட்ட சின்னதா கோச்சிக்கிறான், அவ்வளவுதானே. இதுக்கு நான் ஏன் உட்காந்து அழுகணும்? சரி புள்ள வீட்டுல இருக்காங்கிற சந்தோஷத்துல அவன் பேசுறதெல்லாம் உன் கண்ணை மறைக்குதுல்ல.
ஆமாங்க, ஜீவாவை எப்படியாவது வீட்டில் இருக்க வச்சிடணும்னு எனக்கு மனசு கிடந்து அடிக்குது. அவன் போறேன்னு வாயில சொல்றானே தவிர அவன் மனசு முழுக்க இந்த வீட்டை சுற்றி வரும்னு எனக்கு தெரியுங்க. என் ஜீவா என்னை விட்டு போக மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த தீபாவளியோட நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்றா இருக்கணும். என் மருமக புள்ள இனிமே வரப்போகிற பேர பிள்ளைங்கன்னு நம்ம எல்லாரும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குங்க. வயசான காலத்துல பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வேற எதுக்காக எங்க போறோம்? நம்ம கூட வந்து கொஞ்சம் விளையாடுற பேர பிள்ளைகளுக்காகத்தான் எங்க போறோம். கண்டிப்பா நம்ம குடும்பமா சேர்ந்து ஒன்னா நம்ம இருப்போம் ரஞ்சிதா. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஜீவா கிட்ட நான் பேசுறேன். சரிங்க. ஜீவாவுக்கு சுட சுட இட்லி வச்சு மட்டன் குழம்பு ஊற்றினா ரொம்ப பிடிக்கும். அதான் சூடாக எடுத்துட்டு போறேன். மற்றதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வாங்க. எங்க அப்பா ஒரு கடையே போட்டுடலாம் போலயே. அண்ணு வைக்காதீங்க, பிள்ளைங்களுக்காக செஞ்சது. சரி சரி, நீ இதை எடுத்துட்டு போ, மத்ததை நான் எடுத்துட்டு வரேன். பார்த்து எடுத்துட்டு வாங்க, சூடா இருக்கு. சரிம்மா, நான் எடுத்துட்டு வரேன், நீ போ. 100 கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும் போதுமே. லைலா, சாரி சூப்பரா இருக்குடி. இந்த வருஷம் தீபாவளி உனக்காகவே வந்தது மாதிரில இருக்கு. இந்த மாதிரி காஸ்ட்லியான புடவெல்லாம் கட்டி எவ்வளோ நாளாச்சு. எங்கள் அம்மா வீட்டில் வந்து 100க்கும் 200க்கும் பஞ்சப்பாட்டு பாடி ஒரு நல்ல சேலை கூட கட்டலை, நல்ல சாப்பாடும் சாப்பிடல. ஆனால் இன்னைக்கு குஞ்சாயி வீட்டில் அடேங்க அப்பா வலுன்னு சேலையை தொட்டு பார்த்துக்கிட்டே ஆயுசு கழிச்சிடலாம் போல. அவ்வளோ அழகா இருக்கு இந்த புடவை. எப்படியும் 10,000 ரூபாய்க்கு மேலே எடுத்திருக்கா. செம்ம சூப்பர். அழகே பொறாமைப்படும் பேரழகிடி நீ. இந்த அழகை பார்த்து இன்னைக்கு கொக்கி குமார் உன் காலடியில் விழுந்து கிடக்க போறாரு. எப்போ பார்த்தாலும் கொஞ்சாயின்னு அவ பின்னாடியே தெரிகிற மனுஷனை இந்த புடவை கட்டி தான் இன்னைக்கு முழுக்க கவுத்து பட போறேன். இன்னைக்கு நானும் என் கொக்கியும் ஒன்னா நின்று சேர்ந்து மத்தாப்பு கொளுத்தி போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடணும். அந்த அன்னைக்கிளி, அவ புருஷன், அதுக்கப்புறம் அந்த வத்த குரங்குங்க 4-5 பேரு எல்லாரும் என் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு பயிரெறிஞ்சு சாகணும். ஐயோ, இந்த புடவைய பார்த்து எல்லாரும் பொறாமப்படுவாளுங்களே. படட்டும். வெடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆயிருன்னு சொன்னா இந்த கொக்கி எங்கே போயிட்டாரு? கொக்கி. என்ன குசு, ஒரு புஸ்வான வைக்கிறதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கொக்கி. நீங்களும் என் கூட இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும். அதான் கூடவே இருக்கனே, போய் வைங்க குசு, தைரியமா வைங்க. ஐயா, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாம போங்க குசு, போய் வைங்க போங்க. ஓகே கொக்கி வைக்க போறேன். புடிச்சா? நீங்க இன்னும் வைக்கவே இல்ல குசு, வச்சாதானே பிடிக்கும். வைங்க முதல்ல. கொக்கி, உங்க கையை தைரியமா பிடிச்சிருக்கேன், நீங்க பயப்படாம வைங்க. ஐயோ பயமா இருக்கு. புஸ்வானம் தான் குசு, வெடிக்காத, தைரியமா வைங்க. புடிச்சிருச்சு, ஓடி வாங்க. குமார், ஐயோ குமார், எனக்கு பயமா இருக்கு குமார். என்ன குசு, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு சின்ன புஸ்வானத்துக்கு போய் இவ்வளவு பயப்படுறீங்களே. இங்க பாரு லைலா, நீ அணிகுண்டைய அசால்ட்டா கையில புடிச்சு தூக்கி வீசுவ. உன் ஃப்ரெண்டு குசு என்னடானா ஒரு புஸ்வான வைக்கிறதுக்கு பொசுன்னு ஓடியாடுறாங்க. அவ ஓடி வந்தா நீ என்னடா கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற? லைலா, கொஞ்சம் ரொம்ப பயப்படுது, அதான் நான் தைரியத்துக்கு நிக்கிறேன். லைலா, நீ அணிகுண்டைய அசால்ட்டா கையில தூக்கி வீசுவியா? ஒரு அணிகுண்டை தூக்கி வீசுறேன்தான், ஆனா இப்போதைக்கு என்னால முடியாம இருக்கே. என் கையை கட்டி போட்டது மாதிரி இருக்கு இன்னைக்கு நிலைமைக்கு எனக்கு. லைலா, உன் கையை யாரு கட்டி போட்டிருக்கா? வெடி வைக்கணும்னு ஆசைப்பட்டினா வந்து வெடி. நிறைய வெடி வாங்கி வச்சிருக்கேனே, அதெல்லாம் யாருக்கு? நம்ம வெடிக்கிறதுக்கு தான். என் மனசே வெடிச்சு போய் தானே இருக்கு. இதுல நான் வெடிய வேற வெடிக்கணுமா? குமார் வாங்க, அடிச்சு வெடி வெடிக்கலாம். என்ன குசு, நீங்க பயந்து ஓடி வந்துக்கிறீங்க. என்னால உங்களை கட்டி பிடிச்சு காப்பாத்தவே முடியல. நீங்க என்ன குசு இப்படி இருக்கீங்க? குமார், நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல எனக்கு பட்டாசுன்னா பயம். அப்புறம் என்ன குமார் இப்படி பேசுறீங்க? நீங்க இருக்கிறதுனால தான் நான் தைரியமா பட்டாசு வெடிக்கிறேன். உனக்கே இது ஓவரா தெரியலையாடி குஞ்சாயி? புஸ்வான வைக்கிறதுக்கெல்லாமா பயப்படுவாங்க? நீ என்ன குழந்தையா? அவர் கூட இருந்தா தைரியமா இருக்குன்னு சொல்றதுக்கு? ஏய் லைலா, நிஜமாவே குமார் என் கூட இருந்தா தைரியமா இருக்குடி. இருக்கும், ஏன் இருக்காது? எவளுக்குமே அவ புருஷன் பிடிக்காது போல இருக்கு. உங்க புருஷனை விட்டுட்டு அடுத்த புருஷன் மேல ஏண்டி உனக்கு இந்த கண்ணு? உன் புருஷன் தான் ஒரு கிழட்டு பையன், டைய மாட்டிக்கிட்டு 24 மணி நேரமும் கூடவே டார்லிங் செல்லோன்னு சுத்திட்டு இருக்கானே. அவன் பின்னாடி போய் சுத்த வேண்டியதானே? வாட்ட சட்டமா என் புருஷன் கிடைக்குமோ வளைச்சு போடலான்னு பாக்குற போல. ஐயோ, இந்த கொக்கையும் அவ பின்னாடியே திரியிறானே பாதேசி பையன். குமார் வாங்க, குமார் போய் பட்டாசு வைக்கலாம். வாங்க குசு, வாங்க. இந்த வெடி எப்படி வைக்கிறது? ஐயோ குசு, இது சங்கு சக்கரம். அந்த முனையில வச்சு விடுங்க, சர்றன்னு அது பாட்டுக்கு சுத்த ஆரம்பிச்சிடும். இது சங்கு சக்கரம்னு பிறந்த பிள்ளைக்கு கூட தெரியும், இவளுக்கு தெரியாதான். நீட்டிக்கிட்டு கேக்குறா. குமார், என் கூடவே இருங்க, போயிடாதீங்க. சம்டைம்ஸ் இந்த வெடி வெடிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன வெடினே தெரியாது, ஆனா வெடிக்கும்னு மட்டும் கேள்விப்பட்டிருவாளாம். அட்டேங்கப்பா, என்ன நீட்டு, என்ன மினுக்கு. அவ டவுசரம் ஆளும். இருக்கும்போது உங்களுக்கு என்ன குசு கவலை? தைரியமா வைங்க. வைக்க போறேன்.
வைங்க குசு, வைங்க வைங்க. குமார் பச்சிச்சு, குமார் பச்சிச்சு. குமார் குக்கி, குமார் என்னை விட்டு போயிடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பையனா அவனை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான். குஞ்சாயி டார்லிங், மவனை மாட்டீங்கடா என் பம்பர கட்ட மண்டைங்களா. ஏன் முன்னாடியே ஏன் புருஷனை கட்டி பிடிச்சி நிக்கிற? இப்போ உன் புருஷன் சொட்ட மண்டை வந்துட்டான், என்ன பண்ணுவேன்னு பாப்போண்டி. டார்லிங் பேபி டார்லிங்னு கொஞ்சிட்டு இருந்தா மட்டும் பத்துமா? தீபாவளி அன்னைக்கு வெடி வைக்கிறதுனா அவளுக்கு பயம்னு உங்களுக்கு தெரியாமல இருக்கும். கூட வந்து நின்று சப்போர்ட் பண்ண வேண்டியதானே. ஆள் கிடைக்காம இங்க பாருங்க, என் புருஷன் பின்னாடி அவ ஒளிஞ்சிட்டு நிக்கிறா. மேனேஜர் அப்ப எதுக்கு இருக்காரு? இந்த மாதிரி விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்ண தானே இருக்காரு. அட அறிவு கிட்ட சொட்ட மண்டையா, இவன் நல்லவன்னு நினைச்சா இவன் அதை காட்டி மானம் கெட்டவனால இருக்கான். டார்லிங் எனக்கு பட்டாசு வைக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. குமார் ரொம்ப தைரியசாலியா இருக்காரு, எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றாரு டார்லிங். ஐயோ என்ன குஞ்சாயி, இதுக்கெல்லாம் போய் பெருசா சொல்லிக்கிட்டு. குமார், என் குஷ் மத்த விஷயங்கள் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ரைட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவா. ஆனா இந்த மாதிரி பட்டாசு வைக்கிற விஷயத்துல தான் ரொம்ப டம்மி பீஸா நடந்துப்பா. அதுக்கு சப்போர்ட்டிவா நீங்க இருக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. நீங்க இருக்கிற தைரியத்துல தானே அடிக்கடி நான் வெளியில போயிட்டு வரேன். ஆமா ஆமா, ரொம்ப பெருமையான விஷயம். பொண்டாட்டியை இன்னொருத்தன் கூட விட்டுட்டு போறாளாம். அவளே வேற ஒருத்தனை விட்டுட்டு வந்து தானே உன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. இந்த சொட்ட மண்டம் மோதியவே இவனை நம்பி விட்டுட்டு போகுது. இவனே காஞ்ச மாட்டில கம்பு பஞ்சது மாதிரி பாய்வானே. என்ன செய்வேன்? இவங்களெல்லாம் எப்படி காப்பாத்துவேன்? குசு மேடம், இனிமேதான் சார் வந்துட்டார்ல, நீங்க சார் கூட வெடி வெடிங்க, நான் லைலா கூட வெடி வெடிக்கிறேன். எனக்கு நீங்க தான் வேணும். என்ன வெடி வெடிக்க லைலா, நீ பதட்டப்படாத. மவனே நீ வீட்டுக்குள்ள வாடி, என் பொம்பரக்கட்ட மண்டையா. தொங்கிட்டு இருக்கிற தோப்பா முடிய தூக்கி தூர வீசிட்டு உன் கழுத்தை தூக்கி ஆணில மாட்டேன். சரி ஓகே, இந்த வருஷம் தீபாவளிய குஷ் நீங்க குமார் கூடவே செலிப்ரேட் பண்ணுங்க, நான் லைலா கூட செலிப்ரேட் பண்றேன். சூப்பர் ஐடியா டார்லிங். லைலா தனியா தான் இருக்கா, நீங்க அவ கூட போய் செலிப்ரேட் பண்ணுங்க, நான் குமாரை கூப்பிட்டுக்கிறேன். சார் என்ன சார், நீங்க போய் லைலா கூட? வை குமார், இதனால என்ன இருக்கு? நீங்க குஞ்சாய் கூட செலிப்ரேட் பண்ணுங்க, லைலா ஃப்ரீயா தானே இருக்காங்க, நான் அவங்க கூட செலிப்ரேட் பண்றேன். மானங்கட்ட மண்டையா, இவன் வந்து ஏன் கூட செலிப்ரேட் பண்றானா? இந்த கிழடன் கூட தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்கா நான் இப்படி பளபளன்னு பட்டு கட்டிட்டு வந்தேன். சார் அதெல்லாம் வேணாம் சார், நீங்க மேடம் கூடவே நில்லுங்க. குமார் நீங்க என் கொஞ்சம் வரமாட்டீங்களா? இல்ல மேடம், அது வந்து அட போங்க குமார், நீங்க போய் குஷோ பாத்துக்கோங்க, நான் போய் லைலா பாத்துக்கிறேன். குமார் வாங்க, டைம் ஆச்சு. அந்த வரேன் குசு. இல்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வாங்க நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம். சார் நான் வரல. அட வாங்க லைலா, வாங்க எல்லாரும் ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி.